இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை வெயிட் கெய்னிங் தான். எல்லாருமே வெயிட் கூடுதுன்னு சொல்லி ஜிம்முக்கு மற்றபடி 10 நாளில் குறைக்கிறேன் 20 நாளில் வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே அன்ஹெல்த்தியாக போய் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வருது. எல்லாருமே அன்ஹெல்த்தியாக வெயிட் குறைக்கணுமென்று யோசிக்காதீங்க. ஹெல்த்தியாக குறைக்கணுமென்று கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. ஒரேடியாக வெயிட் குறைக்க முடியாது. அப்படி குறைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ அதுக்கு சம்மந்தமான ஒரு வெயிட் லாஸ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி ட்ரை பண்ணுறது, எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். நான் யூஸ் பண்ணுற வெயிட் லாஸ் பவுடருக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம். இந்த 3 பொருட்கள் தான் தேவை. இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு 3யுமே சரிசம அளவில் எடுக்கக்கூடாது. வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஒரே அளவில் இருக்கணும். அதுண்ட அரைவாசிக்கு தான் ஓமம் இருக்கணும். அதாவது இப்போ 1 கப் வெந்தயமும் 1 கப் கருஞ்சீரகம் எடுக்கிற இடத்துல 1/2 கப் ஓமம் தான் எடுக்கணும். அதான் அதோட ரேஷியோ. மற்றது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. நல்லா குறைஞ்ச தீயிலேயே வச்சுக்கொள்ளுங்க. அப்படி வச்சுக்கொண்டு நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தெடுங்க. நல்லா வறுத்தா பிறகு அதை எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க. நல்ல பவுடராக அரைச்சிடுங்க. இதில் வெந்தயம் இருக்கிறதால நல்ல பவுடராக வராது. கொஞ்சம் இடைக்கிட திட்டத்திட்டாக கட்டியாக இருக்கும். 7 மாத அளவுக்கு நல்லா ஒரு 4-5 தடவை போட்டு நல்ல பவுடராக்கி அரைச்சிடுங்க. இப்படித்தான் இருக்கும். நல்ல பவுடராக வராது. வெந்தயம் இருக்கிறதால அங்கே பாருங்கள், இடைக்கிட அந்த இப்படி இருக்கும். இது கெட்டு போகாது. இதை இந்த மாதிரியான போத்தலுக்குள்ளேயோ இல்லாட்டி பேணிக்கோ என்னத்துக்கோ போட்டு வச்சுக்கொள்ளலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணுமெண்டா, இதை ஒரு கப்பில் எங்களோட முதல் 3 விரலால் கணக்கு எடுக்கக்கூடாது. எங்களோட முதல் 3 விரலால் கொஞ்சமாக அள்ளி எடுத்து கப்பில் போடணும். கப்பில் போட்டுட்டு கொதிக்கிற சுடு தண்ணி அதுக்கு ஊற்றிட்டு அதை ஓம வாட்டர் குடித்த மாதிரியே இருக்கும். கெக்காது, எதுவுமே செய்யாது. ஓம வாட்டர் நாங்கள் எப்படி குடிப்போமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஒன்றுமே யோசிக்காமல் குடிக்கலாம். உங்களுக்கு அப்படி குடிக்க கஷ்டமாக இருந்தால் லைட்டாக ஆற விட்டுட்டு கடகடன்னு குடிச்சிருங்க. அவ்வளவுதான். வெயிட் லாஸ் பவுடரும் ரெடி ஆகிட்டுது. எங்களோட வெயிட் லாஸ் ட்ரிங்கும் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரம் உங்களோட ரிசல்ட்டும் இந்த மாதிரி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.